அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீதமான சாதத்தை வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கேங்க. சாதம் மீதமாயிடுச்சு, முத நாள் சாதம் மீதமாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு மறுநாள் கூட இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் மதியானம் செஞ்ச சாதத்தை நைட் டிஃபனுக்கு இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். சாதத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த தோசை ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரு கப் சாதம் எடுத்தோன்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்காக இட்லி மாவு பதத்தில் இருக்க மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சோம். இப்போ திரும்பவும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தோசை நம்ம இது கூட சாதம் மிக்ஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது போல் கரைச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாதத்தையும் இந்த மாவையும் சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இட்லி மாவு தோசை மாவுலாம் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா கூட இந்த மாதிரி நம்ம சாதம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தோசை மாவு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். சாதத்தை வேஸ்ட் பண்ணாமலும் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்கான பேட்டராக இருக்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே பழைய சாதம் வச்சு நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்பவே டேஸ்டியாக நல்லா ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ரெசிபிஸாக இருக்கும். இப்போ பேட்டர் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம 2 கரண்டி மாவு சேர்த்து இது போல் அடை தோசை மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தோசையை மிதமான தீயிலே வச்சு வேக விடணும். ரொம்ப ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுறாதீங்க. நம்ம திருப்பி போடும்போது பிஞ்சு போடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம எப்போதுமே சாதம் சேர்த்து எந்த வகையான தோசை நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலுமே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா தான் பர்ஃபெக்டாக நல்ல டேஸ்டியாக வரும். உங்களுக்கு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஈஸியான ஒரு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. அதுவும் ஆனியன் அப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் சேர்த்து நல்ல ஹெல்த்தியான தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை கூட நீங்கள் கார சட்னியோ இல்லை சும்மாவே சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் ஃபன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.